ஒரு நாள் குளிர்மிக்க இரவிலே ஒரு கோடீஸ்வரர் ஒரு வயதான ஏழையை வெளியிலே சந்தித்தார். அவர் அவரிடம், வெளியில் இவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறதே, நீங்கள் ஏன் ஒரு கோட் கூட அணியவில்லை? முதியவர் சொன்னார், என்னிடம் கோட் இல்லை, ஆனால் எனக்கு அது பழக்கமாகிவிட்டது என்று. உடனே கோடீஸ்வரர், எனக்காக காத்திருங்கள், நான் வீட்டிற்கு சென்று உங்களுக்கு ஒரு கோட் எடுத்து வருகிறேன் என்றார். ஏழை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உங்களுக்காக காத்திருப்பேன் என்றான். கோடீஸ்வரர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று வேலை மிகுதியால் அந்த ஏழையை மறந்துவிட்டார். மறுநாள் காலையிலே அந்த ஏழை முதியவர் நினைவுக்கு வந்து அவரை கண்டுபிடிக்க வெளியே சென்றார். ஆனால் அவர் குளிரால் இறந்து போயிருந்தார். அந்த ஏழை முதியவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்னிடம் கதகதப்பான ஆடைகள் இல்லாதபோது குளிர்ச்சியை எதிர்த்து போராடும் மன வலிமை எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு உதவுவதாக உறுதியளித்த போது உங்கள் வாக்குறுதியை நம்பி என் மன வலிமையை இழந்துவிட்டேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாவிட்டால் எதையும் உறுதியளிக்காதீர்கள். இது உங்களுக்கு அவசியமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வேறொருவருக்கு எல்லாமுமாக இருக்கலாம். ஒருவன் அவசரமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக வாக்குறுதி கொடுக்கிறான். ஜனங்கள் பலவிதமான அவசர வாக்குறுதிகள் வழங்குகின்றனர். ஒருவன் இவ்வாறு செய்து மறந்தும் போகலாம், அதை காப்பாற்றாமலும் போகலாம். பிற்காலத்தில் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்க்கும்போது குற்றவாளியாக மாறுகிறான். ஏனெனில் அவ்வாக்குறுதிகளின்படி அவன் செய்யவில்லை. வாக்கு கொடுத்து விட்டால் அதை கூறியபடியே நாம் நிறைவேற்ற வேண்டும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதனை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதைச் செய் என்று வேதமும் நம்மை எச்சரிக்கிறது அல்லவா?